சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா. சார் உங்கள்ட்ட நான் பேசியிருந்தேங்க சார். நான் 2 நாளைக்கு முன்னாடி சரி மெடிசன் கேட்டிருந்தேன். சரி எனக்கு ரொம்ப உடம்பு பெயினா இருக்குன்னு சொன்னேன். 3 குழந்தைங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தது. சரி இப்ப அப்ப எனக்கு பீரியட்ஸ் வந்தப்போ கூட எனக்கு உடம்பு வலி தாங்கவே முடியலங்க சார். சரி அதாவது அது முடிஞ்சிருச்சு, ஆனாலும் என்னால ரெக்கவர் ஆக முடியல. ரொம்ப பலகீனமா இருக்க மாதிரி இருக்கு உடம்பு. அதனால உங்கள்கிட்ட மெடிசன் கேட்டிருந்தேன். சரி உடம்பு வலிக்கும் கொஞ்சம் சத்தா இருக்கிறது 1300 சொன்னீங்க. சரி நான் இப்ப என் ஹஸ்பண்ட் நம்பர்ல இருந்து போட்டு விடுறோம் சார் பணம். சரி 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 என் பேர் டெய்சிங் சார். சரி நீங்க மெடிசன் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க சார். உடனே அனுப்புங்க சார். சரி நான் 2 நேரத்துக்கு உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன் தானே. காலைல நைட்டு சாப்பிட முடியாட்ட அதுதானே கேட்டிருந்தீங்க. சரி 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 2 கேப்சூல் வரும்னு ஏதோ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். வலிக்குன்னு சொல்லியிருந்தீங்களா? என்ன 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 கேட்டிருந்தீங்க நீங்க? உடம்பு பெயினா இருக்கு, தெம்பா இல்ல. வலி தெம்பா இல்ல. ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட உடம்பு கெயின் பண்றதுக்கு 5000 ரூபாய்க்கு மெடிசன் வாங்கி சாப்பிட்டீங்க. உடம்பு கூட்டுற சாப்பிட்டு டீச்சர் தானே நீங்க? ஆமாங்க சார். சரி 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 என் ஹஸ்பண்டும் டீச்சர் தாங்க சார். சரி சரிங்க அவர் சரிங்க உங்கள்ட்ட சுகர் டேப்லெட் எடுத்துக்கிறாரு கண்டினியூவா. ஆமா ஆமா சாப்பிட்றாங்க. நான் உங்கள்ட்ட சாப்பிட்டுதான் உடம்பு கெயின் ஆச்சுங்க சார் எனக்கு. ஒரு காலத்துல பேசுன ஞாபகம் இருக்கு. ஜொல்லு கூட போட முடியல, நான் ரொம்ப லீனா இருந்தேன். அப்புறம் ஜொல்லெல்லாம் போடுறேன். நீங்க தானே? ஞாபகம் இருக்காங்க சார். ஆமாங்க சார். ரைட் ரைட். இல்ல இல்ல அந்த சில விஷயங்கள் மறக்காது இல்ல. அந்த லைஃப் மாறிடுச்சுங்க சார். சரி 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 நான் ஒர்த்தே இல்லைன்னு நினைப்பேன். நம்ம வாழவே தகுதி இல்லையோ. நான் ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணும் பொழுது நான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க, பட் என்னால அதை அனுபவிக்க முடியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி பிரேயர் சொல்லுவேன். எனக்கு ஒரு மெடிசனை காமிங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் பார்ப்பேன். அப்படி பார்த்ததுதான் உங்க மெடிசன் சார். ஆக்சுவலா நான் உங்களை பார்த்தது கூட இல்ல, பட் அது கடவுள் காமிக்கிறாருன்னு நினைச்சுதான் சார் நான் அதை வாங்கினேன். அது எனக்கு பெனிஃபிட் ஆகி என் பக்கத்துல ஒரு தம்பி இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த மெடிசன் நான் வாங்கி கொடுத்தேங்க சார். அவன் ரொம்ப லீனா இருந்தான். 5000 நான் பே பண்ணி வாங்கி கொடுத்தேன். அவனும் இப்ப நல்லா ஆயிட்டான், கல்யாணம் ஆயிட்டு நல்லா இருக்கான் சார் ஜம்முன்னு. அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் அவர் கூட இங்கிலீஷ் மெடிசன் எடுக்காதீங்க, சார் கிட்ட வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி அப்புறம் அவரும் கண்டினியூ அவங்க மெடிசன் எடுத்துக்கிறாரு. நான் உண்மையா பிளஸ்ட் ஆயிட்டேங்க சார். ரொம்ப கடவுளை நான் ஆசீர்வதிச்சு நான் ஹாப்பியா இருக்கேன். பார்க்கும் பொழுது இந்த பொண்ணு நல்லா இருக்கு. அதாவது இப்ப எனக்கு வயசு பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ 40 ஆக போகுது சார் அக்டோபர் வந்தா. பட் இப்போ ஒரு குழந்தை, அந்த குழந்தை திடீர்னு கன்சீவ் ஆயிட்டேன். அந்த குழந்தைய நம்ம கொல்லக்கூடாது, அதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பாரத்தை போட்டு நான் உங்க மெடிசன் தான் சாப்பிட்டேன். அதையே சாப்பிட்டுட்டே இருந்தா அந்த டாக்டர் கிட்ட போகும் பொழுதுதான் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு 10 days அவங்களோட மெடிசன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மெடிசன் ஒத்தே வராதுங்க சார். எனக்கு இங்கிலீஷ் மெடிசன் ஒத்துக்காது. அப்புறம் அது அப்படியே உங்கள்ட்ட கேட்டப்போ நீங்க 3 மாசத்துக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா எனக்கு அந்த மெடிசன் ஒத்துக்காது. அதனால நான் அப்படியே வெயிட் பண்ணி இருந்து கொஞ்சம் காயெல்லாம் ஆறதுக்கு அப்புறம் திரும்ப உங்க மெடிசன் தான் வாங்கி சாப்பிட்டேன். அப்போ எனக்கு நல்லா இருக்கு உடம்பு இப்போ. அப்போ மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வயசுல இந்த குழந்தை பொண்ணு ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு ஜம்முன்னு இருக்கேன்ற மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். நீங்க ஆனா உண்மையா நல்லா இருக்கணும் சார். நீங்க எவ்வளவு ஆமா சார், எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிடுறாங்க, கடைசி வரைக்கும் வியாதியாவே இருப்பாங்க. அந்த வியாதி குறையாது. இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறவங்களாம் அந்த வியாதியோடவே டிராவல் பண்ணுவாங்க. பட் நம்ம ரெக்கவர் ஆகிறோம் பாருங்க. எங்க வீட்டுக்காரமே பாத்தீங்கன்னா ரொம்ப மைனஸ்ல போயிட்டாரு. கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். ஒரு நேரம் உடம்பெல்லாம் திடீர்னு சுகர் வந்ததுன்னே அப்செட் ஆகி ஒண்ணுமே முடியாது, என்ன இப்படி ஆயிட்டோம்ன்ற அளவுக்கு எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு ஆயிட்டாரு. இப்ப அவங்க மெடிசன் எடுத்துக்கிட்டு இப்ப கோயிலுக்கு எல்லாம் போறாங்க. நல்லா பாடுவாங்க சார் கோயில்ல. நல்லா கீபோர்ட் பிளே பண்ணுவாங்க, பாடுவாங்க. அப்புறம் அவங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவா ஆயிட்டாங்க. நல்லா சூப்பரா இருக்காங்க சார். உங்க மெடிசன் அவர் ஒரு யங்கா இருக்க மாதிரி அழகா நல்லா வச்சிருக்கு. அப்ப அவர் அந்த நம்ம வியாதியா இருக்கோன்ற மனநிலையே அவருக்கும் போயிடுச்சு. அதனால இப்ப தீர்றதுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே போட்டுருங்க மெடிசன் சொல்லிடுவேன். போட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அதுவும் நமக்கு உணவு தானேங்க சார், மருந்து இல்லல்ல. அதனால நாங்க அதை எப்பவுமே கையில வச்சுப்போங்க சார். எனக்குமே அது ஒரு ஆறுதல் சார். இது நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம், ஆனா நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உலகத்துல உங்க மூலியமா எங்களுக்கு அது கிடைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க சார். எங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும், எங்களை மாதிரி நிறைய பேரை நீங்க குணப்படுத்தணும், நிறைய பேருக்கு உங்க சர்வீஸ் இருக்கணும் சார். உங்களுக்காக நாங்க பிரேயர் பண்ணிக்குவோம். கண்டிப்பா பண்ணுவோம். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நான் இப்ப பே பண்றேங்க சார். எனக்கு மெடிசன் அனுப்பிச்சு விடுங்க சார். கண்டிப்பா அனுப்புறேன். உங்களோட பெரிய சாட்சிமா. எனக்கு இதே மாதிரி நிறைய சாட்சி எனக்கு வேணும். ஏன் அப்படின்னா நிறைய பாஸ்டர்ஸ்க்கு நான் மருந்து கொடுக்குறேன்,
நம்ம ஊழியக்காரங்க நிறைய பேர் மருந்து கொடுக்குறேன். அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட வந்து நாங்க ஊழியக்காரங்க இயேசுவை கும்பிடுறோம், ஆனா நாங்க மருந்து மாத்திரை எடுக்க கூடாதுன்னு தான் நினைப்போம். ஆனா கடவுள் வந்து ஏன் உங்களை காட்டிக்கிட்டே இருக்காருன்னு தெரியல, உங்களை கொண்டு என்ற காட்டுறாங்க. இப்படி ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் வந்து எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து சிலோன்ல இருந்து இங்க வந்தாரு. ஒரு பெரிய பாஸ்டர். அவருடைய இது யூடியூப்ல எல்லாம் இருக்கு, எனக்கு தெரியாது. அப்ப அவரு தேடி தேடி வந்துட்டு என்ன சொல்றாரு, இந்த ஊரை எனக்கு ரொம்ப நாளா கனவுல காட்டிட்டே இருந்தாரு, உங்களை காட்டுறாரு, எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது நீங்க உங்கள்ட்ட இருந்து என்ன மெடிசன் வாங்க சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாங்கினாரு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப நான் கடவுள்கிட்ட நம்ம அதுக்கப்புறம் நல்லா ப்ரேயர் பண்ணி கடவுள்கிட்ட சொன்னேன், பரவாயில்ல என்னையும் பல பேருக்கு நீர் காட்டுற. ஆமாங்க சார். நான் உங்களை யூடியூப் மூலியமா ஒரு பொண்ணு என்ன மாதிரி ஒரு பொண்ணு சும்மா பேசி போட்டிருந்தாங்க. சரி சரி. அது மாதிரி தைராய்டு இருந்தது. ஆக்சுவலா எனக்கு தைராய்டு இருந்ததுங்க சார். சரி சரி சரி. அந்த தைராய்டுனால உடம்பு லீன் ஆயிடுச்சு, வெள்ளைப்படும். சரி. நான் ரொம்ப நெகட்டிவா இருப்பேன் நானு. சரி சரி சரி. பப்ளிக் பிளேஸ் போக மாட்டேன். ஆக்சுவலா நான் நல்லா இருப்பேங்க சார், பாக்குறதுக்கு நல்லா இருப்பேன். சரிங்கம்மா சரி. அந்த உடம்பு இழந்துட்டு நான் வெளியில போவே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். ஒரு வாதியாரோட ஒய்ஃப், சரி சரி, நம்ம இப்படி இருக்கோமே, நம்ம ஒரு டீச்சரா இருந்துட்டு இப்படி இருக்கோமேன்ட்டு எனக்கு நெகட்டிவா இருக்கும். சரி சரி. பட் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு நான் அதோடய ஒரு நம்பிக்கையில ஃபோன் பண்ணேன். பட் ஆனா எனக்கு அது பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு அது இன்னை வரைக்குமே அது எனக்கு எல்லா விதத்துலயுமே எனக்கு பலமா இருக்குங்க சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். எனக்கு நீங்க நல்லா இருக்கணும். எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேரை நீங்க குணப்படுத்தணுங்க சார். நானும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லி விட்டுறாங்க சார் உங்களை. சரிங்கம்மா சரிங்கம்மா. நான் என்ன நினைப்பேன்னா, இப்ப நம்பி நம்ம சாப்பிடுறவங்களுக்கு நம்ம சொல்லிடலாங்க சார். ஆமா. சிலர் மதில் மேல் பூனை மாதிரி இருப்பாங்க. ரொம்ப நாள் இப்பலாங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டே இருப்பாங்க. அவங்கள எப்படி நம்ம மாத்தி சொல்றதுன்னு யோசனையா இருக்கும். ஆமாங்க சார். நம்பிக்கை நம்ம சாப்பிடணும் சார். நான் நிறைய பேர் நான் சொல்லுவேன், நம்பிக்கை இல்லைன்னா வாங்காதீங்க. நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஆமாங்க சார். ஏன்னா நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் அது உங்களை நல்லா இருக்கும். ஏத்த வீட்டுல எங்க வீட்டுக்காரோட அத்தை பையன் அதான் மெடிசன் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க சார். சரி. அவன் பஸ் கடியில அவங்க என்னோட கால் மாட்டிச்சுங்க சார். ஐயோ. கால் அப்படியே கால் பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த சதெல்லாம் அப்படியே எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சரி. அவனை ஆபரேஷன் பண்ணி அப்படியே குச்சி மாதிரி இருப்பான் சார். ஏன்னா பிளட்ல எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. சரி. அவனுமே ஒரு நெகட்டிவா இருந்தான் பாத்தீங்கன்னா, ஒல்லியா இருப்பான். நானு அவனை பார்க்க எனக்கு சிரமமா இருக்கும். அதனால தம்பி நான் ஒரு மெடிசன் வாங்கி தரேன், நீ சாப்பிடு, நான் நல்லா ஆயிடுவாடா. இப்ப ஜம்முன்னு இருக்கான் சார். சூப்பர். அவனுக்கு அந்த கால் இப்படி இருக்குன்ற பிரச்சனையே இல்ல. அது எல்லாம் முழுன்னு ஆயிட்டாங்க சார். நன்றியா இருப்பான் சார். அக்கா நல்லா இருக்கீங்களான்னு வந்து பேசிட்டு போவான் எப்பவுமே. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் சார். பரவாயில்ல, ஒரு பிள்ளை நம்மளால நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் நல்லா இருக்கணும் சார். ஜெபம் பண்ணிக்கிறோம் சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சாப்பிடுங்க, நல்லா ஆவீங்க. நான் அனுப்பி விடுறேன். நன்றிங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூ சார்.